நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மொமெண்ட்டை அச்சீவ் பண்ணோம்னா இந்த விஷயம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது இல்லைன்னா ஒரு பிசினஸ்ல சஸ்டெயின் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இங்க ஒண்ணுமே இல்லை. நம்பர் 2 அடாப்டிங் டு த ட்ரெண்ட். இப்போ இங்க என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு பார்த்து அதுக்கு நம்மளே அடாப்ட் பண்ணிக்கணும். நம்பர் 3 கன்சிஸ்டன்சி. நீங்க எந்த விஷயம் வேணா பண்ணுங்க, ஆனா விடாம பண்ணுங்க. நம்பர் 4 செல்ஃப் பிலீஃப். உங்களை நீங்க தான் நம்பணும், வேற யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பர் 5 பீயிங் ஹானஸ்ட். உண்மையா இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், லைஃப்லயும் சரி பிசினஸ்லயும் சரி. லாஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஓவர் நைட்ல எதுவுமே கிடைக்காது. ஒரு பிசினஸ் மேனா இதெல்லாம் ஃபாலோ பண்ணனால தான் 85% பெட்டர் ஸ்கேலிங்க்கு என்னோட பிசினஸை கொண்டு வர முடியுது. பிசினஸ்ல உடனே ஜெயிக்கணும்னு நினைக்காம இந்த விஷயம்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரொம்ப முக்கியமா லாங் டேர்ம்க்கு கிடைக்கும். டெய்லி புதுசா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றது என்னோட ஹேபிட். சோ உங்களுக்கு இதை தவிர வேற என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் அதை உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறேன்.